விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே நாட்சத்திர சுவிசேஷ சபை, அதாவது போஸ்கியார் சபையிலே இன்றைக்கு மூன்றாவது இந்த இந்தியா தேசத்தில் வந்து போஸ்கியார் சபையிலே மூன்றாவது ஆராதனை செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரான்ஸ் தேசத்திலிருந்து முதலாம் தேதி இந்தியா தேசத்துக்கு வந்து தொடர்ந்து பல இடங்களில் ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கின்றார். சென்ற ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு பாடல் பரத்தை நோக்கி எனும் ஒரு சீடியை வெளியிட்டிருந்தோம். அதில் 5 பாடல்கள் அடங்கியதாக இருந்தது. இந்த வருடமும் இந்தியா தேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக, ஒரு மாதத்துக்கு முன்பதாக இந்த பாடல்களை எழுதி அதற்கு ராகம் அமைத்து அந்த பாடல்களை இந்தியா தேசத்துக்கு அனுப்பியிருந்தேன். அவர்கள் அதற்கு இசையமைத்து அதை பாடி இன்றைக்கு வெளியிடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். இந்த சபையிலும் ஒரு பாடலை வெளியிட தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை சோத்தரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இப்போது அபிநயம் மூலமாக, நடனம் மூலமாக பார்த்த பாடலை நான் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைக்கு நேராக எங்களை வழிநடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தத்தோடு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருந்து அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. உதவாது ஆவியில் உயிர்ப்பிக்கிறது. ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் அக்கினிமயமான தேவன். அந்த அக்கினிமயமான தேவனை நாங்கள் அவரை காண முடியாது. ஆகவேதான் எங்களை பாவங்களை மீட்பதற்காக அவர் இங்கே வர முடியாத நிமித்தமாக தன்னுடைய ஒரேபுரான குமாரனை மாமிசத்திலே வெளிப்படுத்தினார். அந்த உன்னதமான தேவனை நாங்கள் இதற்கு துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா.
எங்களை நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ள எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய ஆவியை நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய பாவங்களை கழுவின தேவன் அவர். ஆமென். பலியாக தந்தோம் தேவனே, எம்மை பரிசுத்தமாக்கும் ஆவியே. தேவ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே. நாங்கள் கடந்து செல்வோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாரை சார்ந்து இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம், யாரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம்? என்னுடைய கணவனையா, என்னுடைய மனைவியையா, என்னுடைய பிள்ளைகளையா, என்னுடைய ஞானத்தையா, எங்களுடைய அறிவையா, எங்களுடைய செல்வத்தையா, எங்களுடைய பதவியா நம்பியிருக்கிறோம்? யாரை சார்ந்திருக்கிறோம்? யாரும் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாங்களோ கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும். என்றால் எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர். எங்களுக்கு ஞானம், எங்களுக்கு அறிவு, எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர். ஏனென்றால் அவர்தான் ஞானமுள்ள தேவன். அவர்தான் எங்களுக்கு புத்தியை கொடுக்கிற தேவன். அவர்தான் தாயின் கருவில் உண்டாக்கின தேவன். அவர்தான் இன்று வரைக்கும் எங்களை நடத்துகிற தேவன். ஆகவே இந்த செல்வம், இந்த பதவி, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இடையிலே வந்தவர்கள், இடையிலே போய்விடுவார்கள். ஆனால் முடிவு பரியந்தம் நாங்கள் இந்த பூமியில் இருக்கின்ற நாட்கள் வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இம்மைக்காக மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர். அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அவரே நம்பத்தக்க தேவன். ஆமென், அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 34:8. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் யார் யாரையெல்லாம் நம்பியிருப்போம்? மனிதனை நம்பியிருப்போம், எங்களுடைய பதவியை நம்பியிருப்போம், எங்களுடைய செல்வத்தை நம்பியிருப்போம் ஆண்டவரே. ஆனால் இவைகளெல்லாம் ஆண்டவரை மாயை. ஆனால் நம்பத்தக்க தேவன் நீர் ஒருவர்.
உம்மை மாத்திரம் நம்பத்தக்கதாக ஆண்டவரே அடியேனை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னோடு முதல் பேசி இந்த வார்த்தை ஜனங்களோடு கிரியை செய்யத்தக்கதாக, இந்த பிள்ளைகளோடும் பேசத்தக்கதாக அடியேனை ஒப்புக் கொடுக்கிறேன், பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நிற்கிறேன், என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் சுருக்கமாக நாங்கள் வேத வசனத்தை பார்க்க போகின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு கனியை ருசிக்கும் போது, ஒரு மாங்கனியோ ஏதோ ஒரு எங்களுக்கு பிடித்தமான ஒரு கனியை ருசிக்கும் போதும் அதை எவ்விதமாக சுவையை தருகிறதோ, எவ்விதமாக ஒரு தித்திப்பை தருகிறதோ, அதை விட தேனிலும் இனிமை தெவிட்டாத மதுரம் எங்களுடைய சத்திய வேதம். தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, அதற்கிணையில்லை உலகிலே. தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அந்த வார்த்தை தேனிலும் இனிமையான வார்த்தை. ஆகவே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்விதமாக ருசிக்கலாம். அது கனியல்ல, கனியை விட மேலான வார்த்தை. எவ்விதமாக ருசிக்கலாம்? சங்கீதம் 1:2 சொல்லுன்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானித்து அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். பிரியம் என்பது என்ன? அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவதும் போது அவன் பாக்கியவானாய் மாறுவான். ஆக எவ்விதமாக அன்பு கூறலாம்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதனால். அங்கே பார்த்த வசனம் கர்த்தர் நல்லவதை என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்கறது எடுத்து சாப்பிட்ற சாமான் இல்லது, உள்ளத்திலே கொண்டு வைக்கிற சாமான். நிறைவான இயேசு எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். அவ்விதமாக வரும்போது எங்களுடைய உள்ளத்தில் உள்ள குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அந்த சத்திய வேதம் உங்கள் இல்லத்திலே உள்ளத்திலே வர வேண்டும். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்விதமாக ருசிக்கலாம்? அந்த வேதத்தை ஆராய்வதனால், அதனை தியானிப்பதனால், அதனை நம்புவதனால் நாங்கள் அந்த வேதத்தை நாங்கள் ருசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 37வது சங்கீதத்திலே நாங்கள் பார்ப்போமானால், 37வது சங்கீதம் 5ஆம் வசனம். ஆமென். நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற காரியம் என்ன? தேவன் மேல் நம்பிக்கை. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நாங்கள் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய செல்வத்தையும் எங்களுடைய ஞானத்தையும் நாங்கள் நம்பி எதையும் செய்து விடலாம் என்று சிந்திக்கிறோம். எதையும் நடத்தி விடலாம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். அவ்விதமாக செய்தால் மணலின் மேல் கட்டின குதிரைக்கு ஒப்பாக நாங்களுடைய காரியங்கள் போய்விடும். ஆகவே நாங்கள் இந்த காரியத்தை செய்ய நினைத்தால், ஒரு சிறு காரியமாக இருந்தாலும், என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியம், திருமண காரியம், இல்லை ஒரு வேலைக்குரிய காரியம், எதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சியை முதலாவது கர்த்தரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரை நம்ப வேண்டும். எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் நம்புகிற எங்களுடைய மாமிச பலம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஞானம், எங்களுடைய செல்வம் எதையும் செய்து விடாது. கர்த்தரால் மாத்திரமே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார்.
பழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. சதோராமாராபா. ஆமென். நீங்கள் உங்கள் வழிகளை உங்களை நம்பாதபடிக்கு, உங்கள் செல்வத்தை நம்பாதபடிக்கு, உங்கள் ஞானத்தை நம்பாதபடிக்கு, எல்லாம் காரியங்களை நடத்தி முடிக்கிற கர்த்தரை நம்பி பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் அதின் காலத்தில் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் தேவைகளையும் சந்திக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவ்விதமான தேவனுடைய வசனம் சொல்லுகின்றது. வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாக. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாறு காரியத்தை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆகவே நம்ப வேண்டிய தேவன், நம்ப வேண்டிய ஒரு கடவுள் அவர் ஒருவர் தான். நாங்கள் மாம்சத்தை நம்புகிறோம். எங்களுடைய உறவுகளை மனிதனை நம்ப பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது மேல். ஏன் மனிதனை நம்பக்கூடாது? இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன், நாளைக்கு சிலவில் மாறிடுவேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும், நாசியிலே சுவாசம் உள்ள இன்றைக்கு சொல்லிப்போல் நாளைக்கு மறந்துடுவான். இன்றைக்கு செய்வேன் என்று சொல்லுவான், நாளைக்கு மறந்து விடுவான். மனிதனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அங்கே பாருங்க, நான் இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு திரளான ஜனங்களை அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னென்று நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று நாங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து தியானிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 4:18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லு. நன்றி பாஸ். ஆமென். 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 தொடர்ந்து வாசிங்க. தேவன் அவன் அவிசுவாசம். ஆமென். விசுவாசத்தில் வல்லவனா. ஆமென். அல்லேலூயா. உன் சந்ததி உங்களுக்கு அந்த வசனம் வராது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, இன்றைக்கு பல இடங்களில் நோமலா சாதாரணமாக பெண்களுடைய வழிபாடு 40 வயது வரைக்கும் தான். அந்த 40 வயது வரைக்கும் அந்த மாதவிழா என்று சொல்கிற வழிபாடு நின்று போனால் பிள்ளை கிடைப்பது தரிப்பது கடினம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் 100 வயதிலும் 90 வயதிலும் பிள்ளையை கொடுக்க முடியும். அதுதான் அவர் சாத்தியமில்லாததையும் சாத்தியப்படுத்துகிற தேவன். காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், வாய்க்கால்களை நிரம்பியோட பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் 75 வயது நிரம்பிய வேளையிலே ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அப்போ 75 வயதிலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது. உன் மூலமாய் சந்ததி கட்டப்படும். அப்போ என் மூலமாய் சந்ததி கட்டப்படுவதற்கு ஆபிரகாம் நினைக்கவில்லை. என்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணவில்லை. ஆனால் விசுவாசத்தில் அவன் இராமல் சந்தேகப்படாமல் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். இந்த காரியத்தை எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் அதன் காலத்தில் அவர் எனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அங்கு பாருங்க, ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அவன் நம்பினான். எப்படி நம்பினான்? 75 வயதில் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவனுடைய விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணினது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் நடக்கவில்லை, திருமணம் நடந்து பிள்ளைகள் இல்லை, இன்று வரைக்கும் ஒரு வேலைக்காக போராடுகிறேன், இன்னும் நடக்கவில்லை, என்னுடைய சரீர வியாதி மாறவில்லை, எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அங்கலாய்ப்பை காரியத்தை வாய்க்கப்படு கர்த்தர் மேல் நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நம்பி விசுவாசத்தை ஓடுவீர்களானால் உங்கள் குறைகளை நிறைவாக்குற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் இந்த பூமியில் சுற்றித் திரிந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். குருடரை பார்வையடைச் செய்தார், முடவரை நடக்கச் செய்தார், கேளாதவரை கேட்கச் செய்த தேவன் அந்த தேவன் இன்றும் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ள தேவன், எங்களை வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கின்றார். குருடரை பார்க்க செய்தீர், முடவரை நடக்க செய்தீர், குருடரை பார்க்க செய்தீர், முடவரை நடக்க செய்தீர், கேளாத செவிடரை கேட்க செய்தீர், கேளாத செவிடரை கேட்க செய்தி நிலையில்லா நாமம் நம் இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அவர் குருடரை பார்வையடைச் செய்தவர். அவர் இன்றும் ஜீவித்திருக்கிறார். இன்றும் அவர் எங்கள் வாழ்க்கையில் செயலாற்றுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றும் அவர் கருசனையாக இருக்கின்றார். இன்றும் எங்கள் மேல் மனதுருகின்றார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். இன்றுமே எங்கள் மேல் அன்பு செலுத்தி எப்போதாவது மனம் திரும்ப மாட்டாளா என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நினைக்கக்கூடாது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க தேவன் இந்த பூமிக்கு வந்தார். லூக்காவின் புத்தகத்திலே பார்க்கிறோம், நாங்கள் இழந்து போரை தேடவும் ரட்சிக்கவுமாய் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஆகவே நான் பாவி, இவர் என்னை நேசிப்பாரா, இவர் என்மேல் அன்பு கூறுவாரா, இவர் என்னை மீட்டுக் கொள்வாரா என்று நினைக்கக்கூடாது. தேவன் இன்றும் உங்கள் மேல் கர்சனையாக இருக்கின்றார். அவர் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பூமியிலே ஒருவர் மனம் திரும்பும் போதோ எங்களுடைய இல்லத்தில் எங்களுடைய உள்ளத்தில் அவர் இடத்தை கேட்கின்றார், எங்களுடைய இதயத்தை அவர் கேட்கின்றார். அவ்விதமாக நாங்கள் விட்டு கொடுக்கும் போது என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில், என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். அழுகும் முன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். அழறும் முன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். இவ்விதமாக எங்கள் அழுகுரலையும் எங்கள் நெருக்கத்தையும் எங்கள் வேதனையும் அறிந்த தேவன், அவரை நம்பி அவரை சார்ந்திருப்போமானால் அசாத்தியமானவைகளையும் சாத்தியப்படுத்துகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்விதமாக நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாமுடைய விசுவாசம், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், அவருடைய சந்ததிகளாக இருக்கின்றோம், நாங்கள் வந்திருக்கின்றோம். தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கின்றார். நாங்கள் இங்கே தானாக வரவில்லை. ஒருவன் தேவன் இழுத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் இங்கே வர முடியாது. அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கின்றது, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து அழைத்திருக்கிறேன். ஆகவே உங்களை தெரிந்து கொண்டவர் அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் நம்பி வந்த தேவனை நம்புவீர்களானால், நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார்.
இம்மைக்காக நாங்கள் தேவனை தேடக்கூடாது. இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு, இந்த பூமியிலே ஐஸ்வர்யவனாக, இந்த பூமியிலே பதவியோடு, இந்த பூமியிலே நல்லபடியாக வாழ்வதற்காக அல்ல, மறுமைக்காக நாங்கள் தேவனை தேடும்போதோ, நித்திய ராஜ்யத்துக்காக தேவனை தேடும்போதோ, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவன் தேவையானவற்றை சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, பிற்பாடு நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அபிதமான தேவனை நம்பி வாங்க. அபிவிசுவாசம் வர வேண்டாம். ஏதோ கூப்பிடுகிறாள் என்று வர வேண்டாம். ஏதோ சொந்தம் கூப்பிடுது, போதகர் கூப்பிடுறார், ஊழியர்கள் கூப்பிடுறாங்க என்று வராங்க. நம்பிக்கையோடு வாங்க. நேரத்தை, காலத்தை நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். அதை பிரயோஜனப்படுத்தி அவருக்குள்ளே வாழும்போது எங்கள் வாழ்க்கையில் கண்ணீரோ, கவலையோ, வேதனையோ, துன்பமோ, நெருக்கமோ வராதபடிக்கு சமாதானத்தின் தேவன் எங்களை சமாதானத்தினால் ஆளுகை செய்வார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவ சமாதானத்தை உங்களுக்கு வைக்கப் போகிறேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். ஆமென். இன்னும் சுருக்கமாக ஒரு காரியத்தை பார்ப்போம், நேரம் காணாது. தானியேல், சாத்ராக் மேசாக், தானியேலின் புஸ்தகம். நாங்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை குறித்து எங்களுக்கு தெரியும். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய வைராக்கியம் எப்படி இருந்தது என்று நாங்கள் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், 17ஆம் 18ஆம் வசனத்திலே தேவன் ஆமே ஆமே அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் ஆமே ஆமே செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. பாருங்க, அங்கே பாருங்க, தானியேலின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு அரசாங்கம் இது கொடுக்குதுன்றா ஓடிடுவோம் வாங்குறதுக்கு. அரசாங்கம் இதை கொடுக்குது, மானியம் கொடுக்குது, நன்கொடை கொடுக்குது, பருப்பு அரிசி கொடுக்குதுன்றா ஓடிடுவோம். அதுக்கு நாங்கள். ஆனால் ராஜா என்ன செய்கின்றார்? இதையும் செய்கிறார், சொல்லுகின்றார். இப்போ இன்றைக்கு நேபுகாத்நேச்சார் என்ன செய்தாரோ அதன்படி ராஜா இன்றைய ஆளுகை செய்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நான் ஒரு சிலையை செய்திருக்கிறேன், நீங்கள் அதைத்தான் வழிபட வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? ஆனால் வேதம் சொல்லுதான் ராஜாவுடைய கட்டளையை கீழ்ப்படிங்க என்று, அதிகாரிகளுக்கு எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுதோ. ஆனால் இங்கே அவர்கள் செய்யவில்லையே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ செய்ய. ஏனென்றால் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த ராஜா, அந்த அரசு அதிகாரிகள் செய்திருந்தால் கீழ்ப்படிந்திருப்பான். ஏனென்றால் யாத்திரகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று சொன்னதை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும். அப்போ இவர் நேபுகாத்நேச்சார் செய்தது என்ன? ஒரு சொருபம், ஒரு சிலை. இதை செய்து வழிபட வேண்டும், வழிபடா விட்டால் அவர்களை அக்கினியிலே போடு வைப்பேன் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். பிறப்பித்த போது இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைப்பார். அவர்கள் ஆராதிக்கிற தேவனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாங்கள் இந்துக்களாக வந்திருக்கின்றோம், தேவனை அறியாமல் இன்றைக்கு அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த காரியமெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டும். எந்த துன்பத்திலும் எந்த ராஜாவுக்கும் எங்களை விடுதலை ஆக்குற தேவன். அல்லேலூயா. எந்த ராஜா எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தரை நம்புவோமானால் எங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எங்களுக்காக கொடியேற்றுகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். இதான் அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கையும் வைராக்கியமும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு இந்த ராஜாக்கள், அதிகாரிகள் சென்ற நாட்களில், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இந்தியா தேசத்திலே சுயாதீனமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கடற்கரை ஓரங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, மெரினா பீச்சிலாம். ஆனால் இன்றைக்கு செய்ய முடியாதபடிக்கு தடை என்ன? பிரான் தேசத்தில் கொரோனா வருவதற்கு முன்பதாக
அந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்பதாக 62 தமிழ் சபைகள் இருந்தது அந்த பிரான்ஸ் தேசத்தில். ஆனால் இன்றைக்கு 42 சபைகளாக மாறியுள்ளது. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம். அதிகாரிகள் சொன்னால் அவர்கள் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு அது பிரியமல்ல. வேதத்தின்படி சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் உண்டாகும். அப்போ வேதம் கிடைக்க முடியாத பஞ்சங்கள் சபைகள் இல்லாட்டி வேதம் கிடைக்காது, பஞ்சம் உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்டவரை எச்சரிப்புகளும் நடக்கின்றது. கொள்ளை நோய்களும் பூமியர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யும் காலம் வரும். இவைகளெல்லாம் எந்த வேதத்திலும் எந்த இதிகாசிலும் எந்த புராணங்களிலும் எழுதப்படவில்லை. பரிசுத்த வேதாகமும் எழுதி வைத்திருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு ஐரோப்பா தேசங்கள் இந்தியா தேசத்துக்கும் வந்துவிட்டது. ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யும் நாட்கள். இது எங்கே சொல்லப்பட்டது? பரிசுத்த வேதாகமம். இவைகளெல்லாம் ஏன் சொல்லப்பட்ட என்றால் எச்சரிப்பாக இவைகளெல்லாம் நடக்கும். தேவனுடைய வருகையும் வரும், அதற்கு முன்பு அழிவுகளும் வரும், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. இதை நாங்கள் இன்னும் கேட்காதபடிக்கு இருப்பதனால் இன்னும் அழிவை நோக்கி செல்கிறோம். தேவன் இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு காலம் கொஞ்ச காலம்தான். அதற்குள்ளே நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். ஏனென்றால் எங்களை இந்த பூமியில் வாழும் வரைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் காணப்படுகிற தேவன் அவர் ஒருவரே. ஆகவே இங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆகவே எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாக்கும் விடுவிக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கின்றார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன் உங்களோடும் இன்றும் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு என்ன நெருக்கம், எந்த ராஜாக்களால் எந்த மந்திரிகளால் வேறு வேறு சொந்தங்களால் உங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் நீங்கள் நம்புகிற தேவனைக்காக கொடியேற்றுகிறானால் உங்கள் குறைகளையும் உங்கள் வேதனைகளையும் அவர் நிறைவாக்குவார், அவர் நடத்தி வைப்பார். இவ்விதமாக இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்லுகின்றார்கள், நாங்கள் உம்முடைய தேவனை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று ராஜாவுக்கு சொன்னபோது அந்த ராஜா கடும் கோபமாகி சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்னார் அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று. ஆனால் அவர் கோபம் உண்டவராகி இன்னும் 7 மடங்கு அதிகரிக்க செய்து எண்ணத்தை அக்கினியை அந்த நெருப்புண்ட வேகத்தை அந்த அக்கினியை இன்னும் அதிகரிக்க செய்து அவர்களை அக்கினியிலே போடுவிக்கிறார்கள். அங்கே போடுவித்த போது ராஜா பார்க்கின்றார், 3 பேரை அக்கினியிலே போடுவித்தோம், அங்கே இன்னும் ஒருவர் உலாவுகிறாரே என்று பார்த்து பிரமித்து போய் 3 பேரை அல்லவா போட்டோம், ஆனால் 4 பேர் உலாவுகிறார்களே, அது யார் என்று பார்த்தபோது தேவ புத்திரன் அங்கே நின்று அவர்களை விடுதலையாக்க வந்தார். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்திலும் ஜெபித்திருப்பார்கள். இங்கே அவர்கள் வைராக்கியம், தேவன் மேல் நம்பிக்கை இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அதே நேரத்திலே அந்த அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் ஜெபித்து துதித்திருப்பார்கள். ஆகவேதான் கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். எந்நேரம் கர்த்தருடைய சிந்தையாக கர்த்தருடைய பாடல்களை பாடுகிறவரா, மனதுக்குள்ளே பாடுங்க, வெளியே துதிக்கணும் இல்லை, மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் துதியின் மூலமாக அன்பு கூற வேண்டும். நாங்கள் துதிப்போம், இந்த நேரத்திலும் துதிக்க வேண்டும், வாய் திறந்து சத்தமிட்டுத்தான் துதிக்க வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மனதளவிலே துதிக்கும் போதும் எங்கள் துதியை தேவன் கேட்பார். அல்லேலூயா. எக்காலத்திலும் நாங்கள் துதிக்க வேண்டும். ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் அவரை துதித்து அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று 63ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம்.
இவ்விதமாக 134 சங்கீதத்தின் முதலாம் வசனம் எக்காலத்திலும் துதிக்க வேண்டும். ஆகவே இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? அந்த அக்கினி நடுவிலே துதித்திருப்பார்கள். அங்கே 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது. இவ்விதமாக 7 மடங்கு அக்கினியிலே போடுவித்தோம், அதிகரித்த அக்கினியை போடுவித்தோம். இவரை அவர்களுடைய தேவன் காப்பாற்றி வந்திருக்கின்றார். ஆகவே நேபுகாத்நேச்சார் பார்க்கின்றார். அவரே அந்த சிலையை செய்து வழிபட சொன்ன அந்த ராஜாவே மனம் திரும்பியவர் ஆகி சொல்லுகின்றார். இந்த வசனத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது நேபுகாத் 28ஆம் வசனத்தை வாசிக்கும். 28ஆம் ஆ ஆ ஆ ஆ ஆமென் ஆமென் ஆமென். ஒப்பு கொடுத்ததினால் ஆமென் ஆமென். தேவனை ஆமென். எந்த பாசைக்காரன் அவர்கள் வீடு ஆமே என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, தான் சிலையை செய்து வழிபட வேண்டும். இன்றைக்கு இந்து மக்கள் வழிபடுகிற விக்கிரக வழிபாடு தான் இதுவும். ஆனால் அந்த நேபுகாத்நேச்சார் அந்த காலத்தில் எல்லா மாகாணத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு என்பது தேவனை தவிர வேறு தேவர்களை சேவித்து பணிவீர்களானால் என்ன செய்யப்படும்? நீங்கள் துண்டிக்கப்பட்டு போடு, உங்கள் வீடு எருக்கலமாக்கப்படும். அப்போ அவர் சொல்கிறார், இந்த கர்த்தராகிய தேவன் ஒருவரையே நீங்கள் என்றால் அவரை போல இரட்சகர் ஒருவரும் இல்லையே, அவரை போல மீட்பதற்கு ஒருவரும் இல்லையே. அந்த தேவனை நம்பினார்கள். இங்கே பார்க்க அந்த தேவனையே நம்பி அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. அல்லேலூயா. நாங்கள் பார்க்கின்ற தேவ செய்தியின் தலைப்பு நம்பிக்கையின் தேவன். அல்லேலூயா. அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவர்களை வெளியே கொண்டு போது அந்த ராஜா மனம் திரும்புகிறார். இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யும் அற்புதங்களையும் தேவன் எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் வரை இதுவரைக்கும் எந்த வியாதியோ எந்த துள்ளையோ எந்த துன்பமோ வராதபடிக்கு தேவன் காத்து வருகிறார். இதுதான் தேவ கிருபை. அவ்விதமாக உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா. நான் வசிக்கின்ற தேசம் ஒரு குளிர் தேசம். குளிர் வந்து அதிக குளிர், வெயில் வந்து அதிக வெயில். ஆனால் இதிலும் இன்றைக்கு நான் பாருங்கள், எனக்கு இந்த ஃபேன் இல்லாட்டியும் நான் நிற்பேன் என்ற தேவன். நீங்கள் பிலிப்பியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பினா வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எங்கேயும் தேவன் எங்களோடு இருந்தால் எங்கேயும் தேவன் எங்களை சாதகமாக அதற்கேற்ற மாதிரி வழி நடத்துவார். எனக்கு இங்கே ஆகாரங்கள் வித்தியாசங்கள், இங்கே தண்ணி வித்தியாசம், ஆனால் இந்த வியாதியும் வராதபடிக்கு காக்கிறார். அது தேவனுடைய கிருபை. அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்ல வந்தேன், தேவன் நான் குளிராக இருக்கும்போது எங்களுக்கு அனலாக இருக்கிறார், நாங்கள் அனலாக இருக்கும்போது எங்களுக்கு குளிராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் விதமாக இடைப்பட்டாரோ அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் நீங்கள் சேவிப்பீரான உங்கள் வாழ்க்கையில் நம்பத்தக்க தேவன் அவர் ஒருவர். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய குழந்தையிட காரியம் நீங்கள் உங்களுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. எங்கே? தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் என்னை சுமந்தால் நான் உங்களை சுமப்பேன். உங்கள் நம்பிக்கை வீழ்போகாதபடி நீங்கள் நம்புகிற காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணுவார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்செய்த சுவிசேஷ சபையில் வந்து உங்களோடு கலந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் செய்த சலாக்கியத்திற்காக நன்றி கூறுகிறேன். அருமையான அப்பாவுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் சக ஊழியர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.